திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியா முழுவதும் எடுத்த கணக்கெடுப்பின்படி மாணவர்களுடைய தற்கொலையானது சுமார் 80% 10 ஆண்டுகளில் உயர்ந்திருப்பதாக NCRB அறிவித்திருக்கிற அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவு மாணவர்களுடைய தற்கொலை உயர்ந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 2000 மாணவர்கள் தற்கொலை செய்கிறார்கள் என்று அதன் அடிப்படையில் கூறப்படுகிறது. 2014ஆம் ஆண்டிலே 8068 பேர் தற்கொலை செய்து மரணம் அடைந்திருந்த சூழ்நிலையில் 2024ஆம் ஆண்டிலே 14488 பேர் தற்கொலை செய்து மரணம் அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களுடைய தற்கொலையானது 2014ஆம் ஆண்டிலே சுமார் தினம் 40 பேர் உயிரிழந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்கொலை செய்து உயிரிழந்து போகிற மாணவருடைய எண்ணிக்கை தற்போது மிக வேகமாக அதிகரித்து சுமார் 1.23 லட்சம் பேர் 2014 முதல் 2024 ஆகிய காலத்திற்குட்பட்டு அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள் தற்கொலை செய்து என்று கூறப்பட்டிருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு மாணவ மாணவிகளுடைய தற்கொலைகள் தீவிரமடைந்திருப்பது எண்ணி நாம் பாரத்தோடு இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு பக்கம் நீட் தேர்வை எதிர்த்து வினாத்தாள் கசிந்ததை எதிர்த்து தொடர்ந்து மாணவருடைய போராட்டம் டெல்லியில் வெடித்து தற்போது சற்று பல கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் அது அமைதல் அடைந்திருக்கிறது போல இருக்கிறது. ஆயினும் இன்னமும் முடிவு பெறவில்லை. தற்போது சில முடிவுகளை மத்திய அரசு எடுத்திருக்கிறது. மத்திய கல்வி மந்திரி ராஜினாமா செய்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது. இன்னும் பல காரியங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய மத்திய அரசினால் இந்த நீட் தேர்வு குளறுபடியை சரி செய்வதற்காக. அது முழுவதும் சீர்திருத்தம் பெற வேண்டும். அது மட்டுமல்ல, இந்தியாவில் நடைபெறுகின்ற போட்டித் தேர்வுகளின் நிமித்தமாக பலவிதமான சர்ச்சைகள் மற்றும் குளறுபடிகள் தொடர்ந்து மாணவ மாணவருடைய எதிர்காலத்தை பாதித்து அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொண்டு வந்து தற்கொலை வரைக்கும் அவர்களை தூண்டிவிடுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலை மாற வேண்டும். எவ்வளவு கடினப்பட்டு இதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டு இந்த தேர்வினை அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் அல்லது தேர்விலே அவர்கள் பங்கெடுக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த தேர்வு அல்லது வினாத்தாள் பலவிதமான குளறுபடிகள் நிமித்தமாக இப்படி முறைகேடுகளுக்கு உட்படுத்தப்படும் பொழுது எந்த அளவில் அவர்கள் மன அழுத்தத்திற்குள்ளாவார்கள், எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை எண்ணி வரும் நாட்களில் இது சரி செய்யப்பட மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மாணவ மாணவருடைய நலன்கள் முக்கியத்துவம் பெற வேண்டும். ஏனென்றால் இன்றைய மாணவ மாணவிகள் தான் நாளைய தலைவர்களாக மாறுகிறார்கள். ஆகவே அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, பெற்றோர் பாதிக்கப்படக்கூடாது. வரும் நாட்களில் இது சரி செய்யப்பட வேண்டும். ஆகவே இதற்காக ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்தியாவில் அதிகரித்து வருகிற மாணவ மாணவருடைய தற்கொலைகள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்கிறோம். தற்கொலையை தூண்டுகிற சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். மாணவ மாணவிகள் ஆண்டவரே சமீப காலங்களாக ஆண்டவரே பல மன அழுத்தத்திற்குள்ளாகி எதிர்காலம் கேள்விக்குறியாகி ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆண்டவரே தகப்பனே ஒரு நல்ல ஆண்டவரே மதிப்பெண் அல்லது ஆண்டவரே அவள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஒரு சூழ்நிலை இன்றைய கல்வித்துறையிலே காணப்படாததினால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக தள்ளப்படுவதை, மன அழுத்தத்திற்கு நேராக தள்ளப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிலிருந்து மீண்டு வரணும். கடந்த நாட்களில் நீட் தேர்வு ஆண்டவர் இந்த முறைகேடு வினாத்தாள் கசிந்ததினாலே
மறுதேர்வு வைக்கப்பட்டு அதிலே பலர் ஆண்டவரே மனதளவில் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி மாறணும். மாணவ மாணவிகளுக்குள்ளே தன்னம்பிக்கை, ஆண்டவரே அவள் எடுக்கிற முயற்சியிலே உறுதியாக நின்று அதில் ஜெயிக்க கிருபை தாங்க. ஆண்டவரே தவறான ஆண்டவரே காரியங்கள் போட்டித் தேர்வுகளில் பின்பற்றப்படாதிருக்க ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். நீங்க தொடர்ந்து பாதுகாத்து ஆலோசனை கொடுத்து பெற்றோரும் மாணவரும் ஆசிரியரும் இணைந்து செயல்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.